அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. இந்த ராசி தான் நவகிரகங்களுக்கே அதிபதியா இருக்கக்கூடிய, நவகிரகங்கள் அத்தனைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சூரியனுடைய ராசியா இருக்கிறதுனால பொதுவாக நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த மாதிரியான ஒரு நிர்வாக திறமை உள்ள சிம்மராசி அன்பர்களே. என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் நான் இருக்கேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பதிவில் ஆணி மாதம் சிம்மராசி அன்பர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதம் பலவிதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. பொதுவாக இது நடுவாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு. 12 மாதங்களில் நடுவில் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால பல பேருக்கு மாற்றங்கள். படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பு நிமித்தமாக வேறு இடங்களுக்கு போவாங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். இந்த மாதம் நிறையா சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லை பிள்ளைங்க படிப்பை உத்தேசித்து நீங்கள் இடம் மாற்றுறது, இந்த மாதிரி பல வித மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாசமா அந்த ஆணி மாசம் இருக்கு. இந்த ஆணி மாசத்துல உங்க ராசியாதிபதி சூரியன் 11வது லாபஸ்தானத்துக்கு வர்றார். உங்க லாபஸ்தானத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார், புதன் இருக்கார். இந்த லாபாதிபதியா இருக்கக்கூடிய புதனும் அங்கதான் இருக்கார். அங்க சூரியனும் சேர்ந்துறார். ஸோ இந்த மாசம் சிம்ம ராசிக்கு மிக சூப்பரான மாசமா இருக்கு. உங்க ராசியிலேயே செவ்வாயும் கேதுவும் இருக்காரு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, 8ல சனி பகவான் இருக்காரு, 9ல சுக்கிரன் இருக்கு. பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு கர்மாதிபதி அப்படின்றவரும் சுக்கிரன். அவர் 9ல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் ரீதியான மாற்றங்கள், பல பேர் வேலை மாற்றங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு நடந்திருக்கும், இல்லை நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்போ கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குது. உடல்நிலை தான் சின்ன சின்ன ட்ரபிள் கொடுக்கும். ஹீட்டு, உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது மாதிரி நிறைய பேருக்கு முதுகு வலி, முதுகு இருக்கு இல்லையா, அது வலிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு முதுகு வலி வரும். முதுகு இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லுவாங்க, இந்த பக்கம் இந்த முதுகு வலிக்கிறது, இந்த கழுத்து கீழே வலிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஜெரிமான கோளாறுகள் வரும். சாப்பிட்றது ஜெரிமானம் ஆகலை அப்படின்ற ஜெரிமான கோளாறுகள் வரும். ஸோ இதெல்லாம் இந்த மாதம் வரதுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் உத்தியோக ரீதியாக அவங்களுக்கு நல்லா இருக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், இல்லை வேலை மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும், இதை விட அதிக சம்பளத்தில் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. இந்த மாதம் மன சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகளில் நல்ல சூழ்நிலைகள் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானம், அதாவது 9வது வீட்டில் இருக்கிறதுனால உங்க ராசியாதிபதி சூரியன் அவரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. உங்களுக்கு 7வது வீட்டை குரு பார்வை இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி அந்த குருவோட இருக்கார். இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பல பேருக்கு திருமணம், குடும்பம் சம்பந்தத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பல பேருக்கு திருமணங்களே நடக்கலாம் இந்த காலகட்டங்கள்ல. ஆனா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அது உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுத்தும். ஆனா இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு சிம்மராசிக்காரங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த காலம் நல்லா இருக்கு. ஏன்னா 4வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் உங்க ராசியிலேயே இருக்கார். ஒரு சின்ன தடங்களுக்கு அப்புறம் படிப்பு சம்பந்தமா நீங்க பல பேருக்கு மருத்துவ படிப்புக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், இல்லை மேல் படிப்புக்கு நீங்க போறதுக்கான சீட் கிடைக்கிறதால சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு கண்டிப்பா வெற்றி கிடைச்சிடும். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. மாணவ செல்வங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும்.
வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் முயற்சி பண்ணவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் கண்டிப்பா. ஆனா உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் டிலே, கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு கண்டிப்பா அது தெளிவாயிடும். நிச்சயமா அதுவும் நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள். பொதுவா இந்த ஆணி மாசம் அப்படின்றது சிம்ம ராசியை பொறுத்தவரையில பலவிதமான மாற்றங்கள், அதுவும் பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாசமா இருக்கு. இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். உடல்நிலையை மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால சூரிய பகவானை வணங்குறது நல்லது. அது சிவன் கோயில்ல இருக்கும், இல்லாட்டா நவகிரகங்கள்ல இருக்கும். அந்த சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை போய் வணங்குறது நல்லது. சிவன் கோயிலுக்கு நீங்க எப்பவுமே போய் ஞாயிற்றுக்கிழமை போய் வணங்குறது அதை விட நல்லது. ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்க சிவன் கோயிலுக்கு போய் வணங்குறது அதுவும் மிக மிக நல்லது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துல உங்களுடைய சுச்சுவேஷனே மாறிடும். உங்களுடைய லெவலே மாறிடும். உங்க வாழ்க்கையில கரெக்டான பாதையில நீங்க வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதெல்லாமும் நடக்கும். பொதுவா இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுல இந்த மாசம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னோம்னா ஆணி மாசம் 4ஆம் தேதியும், அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து 18ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு 18ஆம் தேதி, ஆணி மாசம் 4ஆம் தேதி, அதுல இருந்து ஆணி மாசம் 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி ஆணி கடைசியில் ஆணி மாசம் 31ஆம் தேதியிலேருந்து இந்த மாசம் இறுதி வரைக்கும், அதாவது 15/7 ஜூலை மாசம் 7ஆம் தேதியிலேருந்து இந்த மாசம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான விஷயங்கள் வந்து கையெழுத்து போடுறது, தூர தேசங்களுக்கு பிரயாணம் பண்றதுல கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. பொதுவாக இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு. கடவுள் உங்க கூடவே இருக்கணும். எல்லாத்திலும் உங்களுக்கு வெற்றியையும் சக்சஸையும் வாழ்க்கையில நிம்மதியையும் அமைதியையும் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.